வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு KLBiologyNEET. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Chlorophyceae. The members of Chlorophyceae are commonly called green algae, பசும் பாசிகள் அப்படின்னு சொல்றோம். The plant body may be unicellular, colonial or filamentous. சோ இவங்களை ஒற்றை செற்களாகவோ அல்லது காலனி அமைப்பினர்களாகவோ இல்ல இழை போன்ற அமைப்பிலேயோ இருக்கலாம். They are usually grass green. அவைகள் புல் நிறத்தில் இருக்கும் பச்சை நிறத்தை கொண்டவை. Due to dominance of pigments chlorophyll A and B. இதுல என்ன நிறமிகள் இருக்கின்றார்கள் பாத்தீங்கன்னா chlorophyll A மற்றும் B அவை இருக்கின்றன. The pigments are localized in definite chloroplast. The chloroplast may be discoid, plate-like, reticulate, cup-shape, spiral or ribbon shape. இவங்களுக்குள்ள இருக்க அந்த குளோரோபிளாஸ்டுகள் ஆனது டிஸ்க் வடிவத்திலோ அல்லது தட்டு வடிவத்திலோ சுழல் அமைப்பிலோ அல்லது கப்பு வடிவத்திலோ நீள்ற ரிப்பன் வடிவத்திலோ இருக்கலாம். அந்தந்த ஸ்பீஷிஸ பொறுத்து அது மாறுபடும் அப்படின்னு இந்த வரியில நமக்கு சொல்றாங்க. Most of the members have one or more storage bodies called pyrenoid. சில மெம்பர்ஸ்ல நமக்கு அந்த உணவு சேகரிக்கும் அமைப்பை என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். Located in chloroplast. இது குளோரோபிளாஸ்டுகளில் உள்ளே இருக்கிறது. Pyrenoids contain protein besides starch. சோ இதுல ஸ்டார்ச்சை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா புரோட்டீன்களும் புரதங்களும் இருக்கிறது. Some algae may store food in the form of oil droplets. சில ஆல்காக்கள் எண்ணெய் வடிவத்திலேயும் அவங்க உணவை சேகரித்து வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. Green algae usually have a rigid cell wall made up of an inner layer of cellulose and an outer layer of pectose. So இந்த பசும் பாசிகள் செல் சுவர் ஆனது உள்புற செல் சுவர் செல்லுலோஸிலும் வெளிப்புற செல் சுவர் பெக்டோஸிலும் ஆனது. Vegetative reproduction usually takes place by fragmentation. துண்டாடுதல் மூலமாக இவங்களோட வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது. ஆர் பை ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர்ஸ். ஸோ ஸ்போர்கள் மூலமாகவும் இவங்களோட வெஜிடேட்டிவ் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. Asexual reproduction is by flagellated zoospore. பாலிலா இனப்பெருக்கம் எதன் மூலமாக நடைபெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரக்கூடிய ஸ்போர்களின் மூலமாக produced in zoosporangiaக்கள். ஸோ ஜூஸ்பொராஞ்சியாக்கள்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தயாராகக்கூடிய நகரக்கூடிய ஜூஸ்போரால தான் உங்களுக்கு பாலிலா இனப்பெருக்கம் பசும் பாசிகள்ல நடைபெறுகிறது. Sexual reproduction shows considerable variation in the type and formation of sex cells. ஸோ இதுல பாலின இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஐசோகேமஸ் ஒத்த கேமிட்டுகளாகவோ அன்ஐசோகேமஸ் சரிசமமாக இல்லாத கேமிட்டுகளாலோ அல்லது ஊகேமஸ் உங்களுக்கு முன்னரே நம்ம தெரிவித்தபடி அது என்ன இருக்கும் அமைப்பிலும் செயலிலும் வெவ்வேறு விதமாக இருக்கக்கூடிய கேமிட்டுகளின் இணைவு. Some commonly found green algae are. சில உதாரணக்கு பசும்பாசிகளுக்கு கொடுத்திருக்காங்க என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், யூலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா அண்ட் சாரா. இதுதான் குழந்தைகளே. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய செல் சுவர். இந்த செல் சுவர் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்புறம் செல்லுலோஸும் அவுட்டர் லேயர்ல வெளிப்புறம் பெக்டினும் இருந்தது. பைரினாய்டுகள் எங்கே இருந்தது? பைரினாய்டுகள் குளோரோபிளாஸ்டின் உள்ளே இருந்தது. அதனுடைய வேலை என்ன? அதனுடைய வேலை உணவை சேமித்து வைத்துக் கொள்வது. என்ன மாதிரியான உணவு? அதில் ஸ்டார்ச் மற்றும் புரதங்கள். சில பசும்பாசிகள் எண்ணெய் வடிவத்திலும் உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன அப்படின்னு நம்ம படிச்சோம். சரியா குழந்தைங்களே? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு லைக் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.